மணியின் அன்பு வணக்கங்கள். விபத்தில் சிக்கி கைகால்கள் செயலிழந்து விட்டது. இனிமேல் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது. நான் என்ன செய்ய போகிறேன் என்று மருத்துவ படுக்கையில் இருந்து துடித்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படியென்றால் இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். உங்களுக்காக தான் இந்த காணொளி. 1987ஆம் ஆண்டு மார்ச் 3ஆம் தேதி பாகிஸ்தானில் உள்ள பலோச் என்னும் கிராமத்தில் பிறந்தவர்தான் முனிபா மசாரி பலோச். இந்த பெண் குழந்தை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கப் போகிறது. முனிபா மசாரி தனது பள்ளி படிப்பை இராணுவ பள்ளியில் தான் முடித்தார். தனது சொந்த ஊரில் கல்லூரி பயின்று கொண்டு இருக்கும்போது முனிபா மசாரியின் தந்தை முனிபா மசாரிக்கு மாப்பிள்ளை பார்க்க தொடங்கிவிட்டார். முனிபா மசாரியை அழைத்து, நான் பார்த்திருக்கும் மாப்பிள்ளை உனக்கு பிடித்திருக்கிறதா என்று கேட்டார். அப்பாவின் விருப்பத்தை தடுக்க முடியாமல் திருமணத்திற்கு சரி என்று ஒப்புக்கொண்டார். அப்போது முனிபா மசாரிக்கு வயது 18. தனது திருமண வாழ்க்கை மிகப்பெரிய சந்தோஷத்தை தரப்போகிறது என்று கற்பனைகளும் ஏராளம் இருந்தன முனிபா மசாரிக்கு. தனது கணவர் மேல் அதிகப்படியான அன்பை வைத்திருந்தால் முனிபா மசாரி கணவரிடமிருந்து எதிர்பார்த்த அன்பு கிடைக்கவில்லை. திருமண வாழ்க்கை துன்பமும் துயரமும் நிறைந்ததாக இருந்தது. இதை தனது பெற்றோரிடம் தெரியப்படுத்தவில்லை முனிபா மசாரி. ஏனென்றால் தனது பெற்றோர் வருத்தப்படுவார்கள் என்பதற்காகவே தெரியப்படுத்தாமலே இருந்துவிட்டார். பின்னர் அங்கிருந்து எடுத்து சென்று 3வது மருத்துவமனையாக கரோச்சியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாங்க முனிபா மசாரி. அவருக்கு கழுத்து கீழ் இருக்கிற பாகங்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கிறது. மெட்டல்களை பயன்படுத்தி 3 மேஜர் சிகிச்சைகளும் 2 மைனர் அறுவை சிகிச்சைகளும் பண்ணுறாங்க. கை மணிக்கட்டுகள், தோள்பட்டை, முதுப்பகுதி, தண்டுவடம் என பல இடங்களில் அவங்களுக்கு ரொம்ப காயமடைந்து எலும்பு முறிவுகள் ஏற்பட்டு இருந்த சூழ்நிலையிலும் கண் விழித்த உடனே மருத்துவர் முனிபா மசாரியை பார்த்து, நீங்கள் ஒரு பெரிய ஓவியர் என்று நான் கேள்விப்பட்டேன். நுரையீரலும் கல்லீரலும் முனிபா மசாரிக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்தனால சுவாசிக்க கூட ரொம்ப கடினமாக தான் மருத்துவமனையில் இருந்தாங்க. அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண் விழித்து பார்த்தாங்க முனிபா மசாரி. இனிமேல் உங்களால் ஓவியம் வரைகிறது ரொம்ப கடினமான ஒரு செயல்தான். ஏன்னா மணிக்கட்டுகள் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களால் ஓவியம் வரைய முடியாது என்று மருத்துவர் முனிபா மசாரியை பார்த்து சொல்கிறாங்க. மறுநாள் மருத்துவர் முனிபா மசாரியை பார்த்து, உங்கள் முதுகு தண்டு வடத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதுனால, பலத்த எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறதுனால 2 கால்களும் செயலிழந்து விட்டது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எழுந்து நடக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கும் என்று சொல்கிறாங்க. நடக்க முடியாத கால்களை பார்த்து முனிபா மசாரி கதறி அழத் தொடராங்க. சிறிது நேரம் சென்ற பிறகு மீண்டும் முனிபா மசாரியிடம் மருத்துவர் சொல்கிறாங்க, உங்கள் சிறுநீரக பையை சேதமடைந்திருப்பதால் இனிமேல் உங்கள் சிறுநீரகம் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. நீங்கள் எங்கு சென்றாலும் ஈருநறி பேக்க நான் இங்கே எடுத்து தான் செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர் முனிபா மசாரியை பார்த்து சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முனிபா மசாரி சுக்கு நூறாக நொறுங்கி போகிறாங்க. முனிபா மசாரிக்கு கடைசி நம்பிக்கையாக இருந்தது தனது கணவர் தான். கணவர் வீட்டிலிருந்து தன்னை பார்க்க யாராவது வருவாங்க என்று ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. ஆனால் கடைசி வரை யாருமே வரவில்லை என்பதை நினச்சி ரொம்பவும் மனம் நொறுங்கி போனாங்க. மீண்டும் மறுநாள் மருத்துவர் உங்கள் கர்ப்பப்பை மிக மோசமான நிலையில் சேதமடைந்திருந்ததுனால உங்கள் கர்ப்பப்பையை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு முனிபா மசாரியை பார்த்து சொல்கிறாங்க. கொஞ்சம் இருந்த நம்பிக்கையும் தூள் தூளாக நொறுங்கி சுக்கு நூறாகி போகிறாங்க. கதறி அழுகிறாங்க. ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகள், ஏன் நான் உயிரோட வாழணும் அப்படின்னு கதறி அழுகிறாங்க. அதை ஏற்றுக்கவே முடியாத அளவுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியல. வார்த்தையால் சொல்ல முடியாத அளவிற்கு துடிக்கிறாங்க. முனிபா மசாரி கதறி அழுகும்போது தன் தாயார் மட்டும்தான் அருகில் இருக்காங்க. என்னுடைய எழுந்து நடக்க முடியாது, என்னுடைய யூரினை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தாய்மை அடைய முடியாது, இனிமே நான் வாழணும், எதுக்காக உயிரோடு இருக்கணும்னு சொல்லிட்டு தன் அம்மாவை கட்டி அணைத்து அழத் தொடங்குறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல முடியுமே என்று தெரியலை. இவ்வளவு ஆனது பிறகும் ஒன்று உயிரோடு இருக்கிற அப்படின்னா நிச்சயம் ஒன்றை வச்சு இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கடவுள் இந்த உலகத்திற்கு ஒன்றை வச்சு ஏதோ சொல்ல நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்ன பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை அவங்க மனசில் ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. முனிபா மசாரியோட தாயார் கவலைப்படாத, இதுவும் கடந்து போகும். வார்த்தை என்பது மிகவும் வலிமையானது, மிக கூர்மையானது. சிலருடைய வார்த்தை
வாழ்க்கையவே மோசமாக்கும். சிலருடைய வார்த்தை சிலருடைய வாழ்க்கைக்கு சாதனையாக்கும். நீ கவலைப்படாத என்ன தன்னம்பிக்கையை வந்து முனிபா மசாரிக்கு சொல்கிறாங்க. அவங்களோட தன்னம்பிக்கையான வார்த்தைகள் தான் முனிபா மசாரியை வாழணுன்னு ஒரு எண்ணத்தையும் தூண்டிச்சு, சாதிக்கணுன்ற என்ற ஒரு நம்பிக்கையும் முனிபா மசாரிக்கு ஆறுதலாக இருந்தது. இனிமேல் வாழ்க்கையில் எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிய வேண்டும் என்ற எண்ணத்தை மனசில் ஆழமாக விதைச்சு கொண்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் தன்னுடைய கணவர் வந்து விவாகரத்து வேணும் உன்னிடமிருந்து எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை கேட்குறாரு. முனிபா மசாரி ஒரு தைரியமான முடிவெடுக்கிறாங்க. கண்களில் உள்ள கண்ணீரும் வத்தி போச்சு. தன்னையே பிடிக்கலைன்னு சொல்லிட்டு விவாகரத்து கேட்குறாங்க. நாம் ஏன் அவங்கள தாங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குறாங்க. அவங்க முன்னாடியே நம்ம வாழணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆழமான ஒரு விதையை போட்டு வளர்க்க தொடங்கிட்டாங்க. மருத்துவரின் ஆலோசனைப்படி மருத்துவமனையிலேயே வந்து அந்த வலி நிறைந்த வாழ்க்கைகளை வண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்று முடிவு செஞ்சு தன்னுடைய மனசில் வந்து ஏராளமான ஒரு எண்ணங்களை விதைச்சிட்டு வர்றாங்க முனிபா மசாரி மருத்துவமனையிலேருந்து வீடு திரும்புகிறாங்க. வீடு திரும்பும்போது மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2.5 வருஷம் நீங்கள் படுக்கையில் தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு வந்து உடம்பு முழுவதும் மெட்டல்களை வந்து வச்சு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதனால நீங்கள் வந்து 2.5 வருஷம் படுக்கையாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. தன்னுடைய 2.5 ஆண்டுகள் உருண்டு ஓடின முனிபா மசாரியின் வழி நிறைந்த வாழ்க்கையை வார்த்தையால் சொல்லிவிட முடியாது. தன்னுடைய 2.5 ஆண்டுகள் படுக்கை அறையில் இருந்து வாழ்ந்த வீல் சேரில் உட்கார்ற அளவுக்கு வளர்ந்துடுறாங்க. உடலும் முன்னேறி வந்துடுது. அந்த நேரத்தில் தான் ஒரு ஆசிரமத்திலிருந்து எங்களுடைய குழந்தைகளை வந்து தத்தெடுத்துக்க முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போது தான் முனிபா மசாரிக்கு ஒரு தாய்மை அடைந்த எண்ணங்கள் வந்து தோணுது. அந்த உணர்ச்சியை சொல்ல முடியாத அளவுக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அந்த குழந்தையை எடுத்து வளர்க்குறாங்க. இன்னைக்கு பாகிஸ்தானில் உள்ள தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சாளர்களில் ஒருவர் தான் முனிபா மசாரி. அவர்களை விட நாம் எந்த வகையிலும் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழவில்லை. நம் வாழ்க்கையில் வந்து நாம் தான் அதிகப்படியான வழிகளையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதையெல்லாம் தாண்டி முனிபா மசாரி மாதிரி ஏராளமான பேர் வழிகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தன்னம்பிக்கை இருந்தால் நீங்களும் வழி நிறைந்த வாழ்க்கையை வண்ணங்கள் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றி அமைக்க முடியும். படுக்கை அறையில் இருந்தாலும் மரண தருவாயில் இருந்தாலும் இறுதி நேரம் வரைக்கும் உன் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. சூழ்நிலைகள் எப்படி வென்றாலும் மாறலாம். உங்கள் மனங்களும் எப்படி வென்றாலும் மாறலாம். நீங்கள் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருங்கள். முனிபா மசாரி மாதிரி பாகிஸ்தானில் இன்னைக்கு தன்னம்பிக்கை ஊட்டும் பேச்சாளராக, ஒரு பெண் புரட்சி பேச்சாளராக முனிபா மசாரி நாம் எல்லோருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோக்கள் வேணும்னா எது மாதிரி வீடியோக்கள் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவும் சப்போர்ட்டும் தான், லைக்கும் சப்போர்ட்டும் தான் எனக்கு வந்து ஒரு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.